ஹலோ ஆல். இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டில் தீரஜ் அப்படின்ற ஒருத்தர் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த தீரஜ் அப்படின்றவர் XYZ அப்படின்ற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு இருக்க பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சும்மா எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுகிட்டே இருப்பார். அந்த ஷார்ட் டெம்பர் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஷார்ட் டெம்பர் வந்து இவர் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அவர் வந்து ஒன் டே வந்து இதை ரியலைஸ் பண்ணுறாரு, நமக்கு இந்த மாதிரி எக்ஸஸாக அந்த ஆங்கர் வந்து இருக்குது, நம்ம எப்படியாச்சும் இதை வந்து விடணும் அப்படின்ற மாதிரி ரியலைஸ் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி இந்த என்விரான்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம காட்டுக்குள்ளே போய் ஒரு மாங்க் மாதிரி ஒரு 5 வருஷம் கிட்டே தியானம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து போகிறாரு. சரி அப்படின்னு ஒரு ஜாப் எல்லாத்தையுமே வந்து பிட் பண்ணிவிட்டு காட்டுக்குள்ளே வந்து போகிறாரு. காட்டுக்குள்ளே போயிட்டு மெடிடேஷன் அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ள என்ட்ராகிறதுக்கே அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 1 இயர்ஸ் கிட்ட எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவர் வந்து காட்டுக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஊருக்குள்ளே வர்றாரு. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி டிராஃபிக் இருந்ததோட இப்போ வந்து ரொம்பவே டிராஃபிக் வந்து அதிகமாகிடுச்சு. நிறைய பில்டிங்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அப்போது இவர் வந்து ரோடை கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நின்றுட்டுருக்காரு. அப்போ இவர் பக்கத்தில் ரோடை சேர்ந்து கிராஸ் பண்ண ஒருத்தவர் வந்து இவரோட காலில் தெரியாமல் மிதிச்சிடுறாரு. அப்போது வந்து தீரஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பயங்கரமாக அவர்கிட்ட வந்து கோவப்படுறாரு. அடே யாரா நீ, என்னை பார்த்து கிராஸ் பண்ண மாட்டியா, உங்கள் அறிவு இருக்கா, காலில் மிதிக்கிறே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அவர்கிட்ட வந்து கத்துறாரு. அவர் வந்து ஷாக் ஆகிட்டு பயங்கரமாக சாரி சார், தெரியாமல் தான் சார் மிச்சேன்ற மாதிரி அவர்கிட்ட வந்து பேசி அப்பாலஜைஸ் பண்ணிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் தீரஜ் வந்து அவர் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நடந்து போயிட்டே இருக்காரு. அப்போ வந்து சடனாக ஒரு விஷயத்தை வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஏன் கோவப்பட்டோம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. அப்போது நம்ம 5 வருஷம் போயிட்டு தியானம் பண்ணிட்டு வந்திருக்கோம், 5 வருஷம் தனிமையில் இருந்துட்டு வந்திருக்கோம், அதுக்கு என்ன பிரயோஜனம், எதுவுமே இல்லையே, நான் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாலும் அதே மாதிரியே தான் இருக்கேன், ஒரு சேஞ்சஸுமே இல்லையே அப்படின்ற மாதிரி ரியலைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் வீட்டில் உட்காந்து ரொம்ப நேரம் வந்து யோசிச்சுட்டே இருக்கார், ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி. அப்போ தான் அவர் வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கிறாரு. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அந்த சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தை நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு போகாமல் அந்த ஒரு என்விரான்மெண்ட்லேயே இருந்து இப்போ அந்த விஷயம் உங்களுக்கு ரிசம்பிள் ஆகிறப்போ நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும், ஏன் எதனால் அப்படின்ட்டு அந்த விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணி அதோட ரூட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ணுறதோ, குவிட் பண்ணுறதோ, இல்லை டேக்கிள் பண்ணுறதோ, இல்லை ஓவர் கம் பண்ணுறதோ பண்ணணுமே தவிர அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு என்விரான்மெண்ட்டில் போய் இருந்துட்டு திருப்பி நீங்கள் எங்கே வந்தீங்க அப்படின்னா அந்த சேம் வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு இருக்க தான் செய்யும். அந்த ஹேபிட் வந்து திருப்பி ரிப்பீட் ஆக தான் செய்யும். இது வந்து ஆங்கரில் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து விடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணணும். நீங்கள் இது ஏன் இப்படி இருக்குது, எதனால் அப்படி இருக்குது, அதோட ரூட் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணி அது வந்து ஒரு செல்ஃப் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த செல்ஃப் அவேர்னஸை க்ரியேட் பண்ணி நீங்கள் செல்ஃப் அவேராக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அது சேஞ்ச் பண்ண முடியுமே தவிர நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு என்விரான்மெண்ட்டில் போய் இருந்துட்டு திருப்பி நீங்கள் இதுக்கு வரும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் இருக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து செல்ஃப் அவேர்னஸாக இருந்து அது ஏன் எதனால் இப்படி ஆகுது அப்படின்றத அனலைஸ் பண்ணி அந்த ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து தான் அதை ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு நான் அந்த விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களால் அந்த விஷயத்தை வந்து என்றைக்குமே சேஞ்ச் பண்ணவே முடியாது. அண்ட் ஃபைனலி, இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் இட், தென் யூ ஹாவ் டு ஃபேஸ் இட்.